நீதி கதைகள் டிவி. விடிய காலையில ராஜம்மா வாசல பெருக்கி தண்ணியை தெளிச்சு அங்க கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கோலத்துல வண்ணங்கள் இல்லனாலும் அவங்க போட்ட அந்த கோலம் அந்த வாசலுக்கே அழக கொடுத்துச்சு. வீட்டு வாசல்ல உக்காந்துக்கிட்டு நாராயணமூர்த்தி ரேடியோல செய்திகளை கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த காலத்துல ரேடியோ தான் எல்லாமே. வீட்டுக்குள்ள சமையலறையில பார்வதியும் லக்ஷ்மியும் சேர்ந்து காஃபி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காஃபியோட மனம் வீடு முழுக்க பரவிக்கிட்டு இருந்துச்சு. ராதாமா, காஃபி எங்க? செய்தியே முடிய போகுது. ராமு இன்னுமா எழுந்திருக்கல? வெளியில மழை வரா மாதிரி இருக்கு. வயலுக்கு போய் அவனை வரப்பு எடுத்து விட சொல்லு. காத்துல ஈரப்பதம் தெரியுது. நிச்சயமா மழை வரும். நேத்து கூட இப்படிதான் காத்து வீசும்போது மண் வாசம் வந்துச்சு. இதோ எடுத்துட்டு வரேங்க. பார்வதி, மாமாவுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுமா. அப்படியே சின்ன மாமாவுக்கு கொண்டு வந்து கொடுங்க. யாரும் என்ன கவனிக்கிறது இல்லைன்னு கோச்சுக்க போறான். சரியா எழுப்பி காஃபி கொடுத்தா சும்மா இருப்பான். இல்லனா செவுத்துக்கு உரசி உக்காந்துக்கிட்டு ஏதாவது முறைச்சிக்கிட்டே இருப்பான். அப்பதான் நாராயணனுடைய தம்பி உள்ள இருந்து எழுந்திருச்சு வந்து, நான் கோபப்படுறது காப்பிக்காக இல்ல அண்ணி. காலையில சூடா வடை போடுறீங்களோ இல்லையோன்ற கவலையில தான். இந்த குளிரில் காலையிலேயே எதனா சாப்பிட்டா தானே கிணத்துல இருந்து நான் தண்ணி இறைக்க முடியும். இஞ்சி துவையில கொஞ்சம் வெள்ளத்தை போட சொல்லி லக்ஷ்மி கிட்ட சொல்லுங்க அண்ணி. அப்பதான் இனிப்பு காரம் சேர்ந்து நல்லா இருக்கும். அப்போ சத்யா வெளியில வந்து, சித்தப்பா, எப்பவுமே சாப்பாடு தானா? டிராக்டருக்கு பணம் கட்டவே இங்க காசு இல்லையா? இதுல இவருக்கு வடை வேணுமா? அப்பா, நாம என்ன விவசாயத்தை பழைய முறையிலே செஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம கடன் தீராதுப்பா. நாம எதனா புதுசா யோசிக்கணும். பக்கத்து ஊர்ல எல்லாரும் புதுசா பண்றாங்க. நாம இன்னும் இந்த கலப்பையே நம்பிக்கிட்டு இருக்கோம். நாம எதனா புதுசா பண்ணணும்ப்பா. டேய் சத்யா, கோவப்படாதடா. எந்திரங்கள் வரும் போகும். ஆனா நிரந்தரம் நம்மளுடைய கலப்பை தான். நம்ம பூமி மேல நமக்கு தான் பாசம் இருக்கணும். நம்ம முன்னோர்களோட கஷ்டம் அந்த பூமியில இருக்கு. அது அந்த எந்திரத்துக்கு தெரியாது. வீட்டுல எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சத்யா ஒரு விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சான். கூட்டு குடும்பமா இருக்கிறதுனால அவனுக்கு அங்க சுதந்திரமும் இல்ல, அவனுடைய பேச்சுக்கு அந்த வீட்டுல மதிப்பு இல்லைன்னு நினைச்சு அவன் தனி கொடுத்தன போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அப்பா, நான் ஒரு விஷயத்த சொல்லலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம வயல்ல இந்த தடவை கிடைச்ச லாபத்தை நம்ம தனித்தனியா எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். இங்க எல்லாருக்கும் தனிப்பட்ட செலவு இருக்கு. ஆனா குடும்ப கணக்குல இருந்தா யார் என்ன செலவு பண்றாங்கன்னே தெரியல. எனக்கு பட்டணத்துல வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு யோசனை இருக்கு. அதுக்கு என் நண்பன் வாசு உதவி பண்றேன்னு சொல்லி இருக்கான். காலம் முழுக்க என்னால வயல்லையே கிடக்க முடியாதுல்ல. எனக்குன்னு தனிப்பட்ட அடையாளம் வேணும்னு நினைக்கிறேன். அது கேட்டு ராமகிருஷ்ண, என்னடா சொல்ற சத்யா? தனியா எதுக்குடா போகணும்? நாம எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பறவைங்க தானே. யாரு செலவு பண்ணாலும் குடும்ப கணக்கு தானே. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவும் உதவியா இருக்கணும்னு தானே நம்ம தாத்தா இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி இருக்காரு. தனியா போறது ஒன்றும் அவ்வளோ சுலபம் இல்லடா. நாம எல்லாரும் பிரிய போறோம்னு அர்த்தம். நம்ம முன்னோர்கள் இந்த பூமியில சிந்தின வேர்வை எல்லாமே உனக்காகவும் எனக்காகவும் தான். அதை மறக்காத. அவரு சொல்ல வர்றது வெறும் கணக்கு பத்தி மட்டும்தான் மாமா. அவரு சொத்து பிரிக்க சொல்லி சொல்லல. கூட்டு குடும்பத்துல தனி மனுஷனுடைய விருப்பத்தை விட எல்லாருடைய விருப்பமும் தானே ரொம்ப முக்கியம். ஆனா எதிர்காலத்தை பத்தி நாம யோசிக்கணும் இல்லையா? இப்பெல்லாம் உலகம் மாறிக்கிட்டு இருக்கு. பசங்களோட ஸ்கூல் ஃபீஸும் கூட அதிகமாயிக்கிட்டு இருக்கு. அப்ப ராஜம்மா அழுதுகிட்டே, என்னம்மா லக்ஷ்மி, நீயும் அவன மாதிரியே பேசுற. ஒரே வீட்டுல வாழ்ந்தவங்க, ஒரே தட்டுல சாப்பாடு போட்டு சாப்பிட்டவங்கள எப்படிம்மா பிரிய சொல்ற? நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டா மறுபடியும் இங்க வந்து வாழ முடியுமாடா? சின்ன வயசுல இருந்து எல்லாரும் ஒன்னா வாழ்ந்தத மறந்துட்டியாடா? இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த நாராயணமூர்த்தி அமைதியா, உனக்கு தனியா போகணும்னு ஆசை இருந்தா இன்னைக்கு ராத்திரியே கணக்கு பார்க்கலாம். எது உன்னோடது எது ராமகிருஷ்ணனோடதுன்னு அப்ப தெரியும். ஆனா இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி வெளியில போயிட்டா எங்களுக்கும் உனக்கும் உறவு இருக்காது. அதை யோசிச்சுக்கோ. என் வயிற்றுல பிறந்த 2 பேரை தனித்தனியா பிரிக்க போறேன்னு என் கனவுல கூட நினைச்சதில்ல. இது எல்லாம் என்னுடைய கெட்ட நேரம். இது இப்படி இருக்கும்போது திடீர்னு ஆகாயத்துல இருக்கிற தெரிய யாரோ கிழிச்சு விட்ட மாதிரி ஓயாம மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அந்த காலத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா அது தொடர்ந்து 2-3 நாளைக்கு பேஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆத்துல தண்ணியோட வேகம் அதிகமாச்சு. ஆத்து தண்ணி எல்லாமே வயல்கிட்ட வந்துருச்சு. அதனால ராமகிருஷ்ணா சத்யா 2 பேரும் ஆத்தங்கரைக்கு போய் பார்த்தப்போ ஆத்தோட அணைக்கட்டு உடைஞ்சி வயல் பக்கமா தண்ணி வர்றத சத்யா கவனிச்சுக்கிட்டு இருந்தான்.
அண்ணே, அணைக்கட்டு உடைஞ்சிருக்கு. நீ அந்த பக்கம் பார்த்துக்கோ, நான் இந்த பக்கம் மண்மூட்டையை தூக்கி போடுறேன். பார்த்துனே, இல்லைன்னா நம்ம கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். என்னால் இங்கே தனியாக எதுவும் செய்ய முடியலை. ரொம்ப வேகமாக காற்று வீசுது. அண்ணே, இந்த காத்தோட வேகத்தில் என்னால் நிற்கவே முடியலை. சத்யா, பதட்டப்படாத, நான் வரேன்ல. நீ அந்த மூட்டையை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோ. நான் பின்னாடி இருந்து உதவி பண்ணுறேன். அணை உடஞ்சா நம்ம விளைச்சல் மட்டும் இல்லைடா, நம்ம அப்பாவோட கனவும் அடிச்சுக்கிட்டு போயிடும். பார்த்து நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோ. 2 பேரும் மழையில நனைஞ்சுக்கிட்டு அந்த தண்ணிய தடுத்து நிப்பாட்டுறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அண்ணன் கால்வலிக்கு தண்ணியில விழ போகும்போது தம்பி அவனுடைய கையை பிடிச்சி காப்பாத்தினான். அந்த நேரத்துல சின்னவன் மட்டும் கை விட்டுருந்தா பெரியவன் தண்ணியோட அடிச்சுக்கிட்டு போயிருப்பான். கொஞ்ச நேரத்துல சத்யா கால்வலிக்கு தண்ணியில விழ போனப்போ ராமகிருஷ்ணா அவனுடைய கையை பிடிச்சி அவனை காப்பாத்தினான். இல்லைன்னா அன்னைக்கு அவன் உசுரும் போயிருக்கும். அந்த பிரச்சனையில அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஆத்து தண்ணியை வெளியில வராத மாதிரி கஷ்டப்பட்டு அணைச்சி பிடிச்சிட்டாங்க. அண்ணே, பார்த்துண்ணே, விளைச்சல் போனால் பரவாயில்ல, உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுண்ணே. நீ எனக்கு ரொம்ப முக்கியம். நான் தனியாக போகணும்னு சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிடுண்ணே. ஒத்த ஆளால் இந்த அணைக்கட்டை தாங்கி பிடிக்க முடியாது. 10 பேர் இருந்தால் தானே இந்த அணைக்கட்டை தாங்கி பிடிக்க முடியும். அதே மாதிரி தான் கூட்டமாக இருந்தால் தான் குடும்பத்தை தாங்கி பிடிக்க முடியும். நம்முடைய பலம் நம்ம ஒற்றுமையில் தானே இருக்கு. சத்யா, பைத்தியக்காரா, நீ என்னோட உசுருடா. இந்த வயலும் சொத்தும் நம்ம எல்லாருக்கும் சொந்தம். ஒன்னா இருந்தாதான் பலம்னு அந்த கடவுளே தெரியப்படுத்துறாரு. பிரிஞ்சு போக நினைச்சா இந்த அணைக்கட்டு மாதிரி நம்ம வாழ்க்கையும் அடிச்சுக்கிட்டு போயிடும். கொஞ்ச நேரத்துல கிராமத்து ஆட்கள் எல்லாருமே அங்க வந்துட்டாங்க. அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி அவங்க வீட்டுக்கு வரும்போது நனைஞ்ச கோழி மாதிரி தான் வந்தாங்க. அப்ப ராஜம்மா உடனே டவல் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு தலையை துவைக்க கொடுத்தாங்க. அதே மாதிரி குடிக்கிறதுக்கு சோடா காஃபியும் கொடுத்தாங்க. அந்த காஃபியை குடிச்சிட்டு அண்ணன் தம்பி 2 பேரும் அப்பாடா அப்படின்னு சாஞ்சி உட்காந்துட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் ஆச்சு. வீட்டுல எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வெளியில வந்தாங்க. அப்போ வீட்டுக்கு வெளியில மழை இன்னும் விடாம பேஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. நாராயணமூர்த்தி அவர்கிட்ட இருக்கிற பழைய மரப்பெட்டியை வெளியே எடுத்து அதுக்குள்ள இருந்து வயல் பத்திரத்தை எடுத்தாரு. அந்த பத்திரங்கள் எல்லாம் பழசானாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு மட்டும் எப்பவுமே புதுசாதான் இருந்துச்சு. சத்யா, இந்தாடா உன்னோட வயல் பத்திரம். இந்த வயலை உன் பேர்லயே எழுதி வச்சிருக்கேன். இனிமே இந்த பூமியில நீ நினைச்ச விவசாயமும் பண்ணலாம், இல்ல இதை வித்து வியாபாரமும் ஆரம்பிக்கலாம். சொத்தை பிரிச்சு கொடுக்க எனக்கு மனசு வரலப்பா. அதனால இந்த பகுதியை மட்டும் நீ எடுத்துக்கோ. எந்த உறவையும் கட்டாயப்படுத்தி கூட வச்சுக்க முடியாது. சத்யா கண்ணுல கண்ணீரோட அந்த பத்திரத்தை கீழே தூக்கி போட்டுட்டு, வேண்டாம்ப்பா, இந்த காகிதம் எனக்கு எதுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் தான் என் உயிரை காப்பாத்தினாரு. அந்த அணைக்கட்டை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தடுத்ததால தான் இப்போ விளைச்சல் நல்லா இருக்கு. எங்களில் ஒருத்தர் விட்டிருந்தாலும் விளைச்சல் வீணா போயிருக்கும். எனக்கு வியாபாரத்தை விட அண்ணனோட பாசம்தான் முக்கியம். ஒற்றமாக தான் பலம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. இந்த காகிதம் எங்களை இனி பிரிக்க வேண்டாம். இந்த பத்திரத்தை மறுபடியும் அந்த பெட்டியிலேயே வச்சிடுங்க. ஒற்றமாக தான் நம்மளோட குடும்ப சொத்துன்னு நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாப்பா, தனித்தனியாக போய் சொத்தை பங்கிட்டுக்கிறத விட ஒன்றா இருந்து கஷ்டத்தை பங்கிட்டுக்கிறதுல தான் சுகம் அதிகம்ப்பா. நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கிறது தான்ப்பா இந்த வீட்டுக்கே அழகு. சத்யா நம்ம கூட தான் இருப்பான். நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து விவசாயம் பண்ணுறோம்ப்பா. நாங்கள் எல்லாரும் ஒரே நூலால் கட்டி இருக்கிற பூமாலப்பா. சின்னவன் சிரிச்சுக்கிட்டே, ஆஹா, எவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்கடா ராமகிருஷ்ணா. என் தொண்டையில் சுட சுட பஜ்ஜி இறங்குற மாதிரியே எனக்கு தோணுது. அதுக்கு தாண்டா பெரியவங்க சொல்லியிருக்காங்க, 100 இலை தனித்தனியாக இருந்தால் காற்றுல பறந்துடும், ஆனால் மொத்தமாக சேர்த்து கட்டினா காற்றே பறந்துடும்னு. சரி, சாப்பிட நேரமாகுது. இன்னைக்கு பார்வதி எண்ணெய் கத்திரிக்கால நெய் போட்டு சமைச்சிருக்காலாம். அதோட வாசத்துக்கே பசி 10 மடங்காகுது. நாம் எல்லாரும் ஒன்றா உக்காந்து சாப்பிடும்போது சாப்பாட்டோட சுவையும் கூடுண்டா. எல்லாரும் ஒன்னா ஹால்ல வந்து உக்காந்தாங்க. அப்ப ராஜம்மா எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுல மறுபடியும் சந்தோஷம் வந்துச்சு. இந்த வீடு வயல் இது எல்லாமே நம்மளுடைய குடும்பத்துக்கான அடையாளம் இல்ல, நம்ம ஒற்றுமை தான் நம்ம குடும்பத்துக்கான அடையாளம். ஒரு தடவை ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டானா அவன் மறுபடியும் அந்த குடும்பத்துல ஒட்டவே முடியாது. இனி பிரிஞ்சு போறத பத்தி யாரும் பேசக்கூடாது. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் வீடு இல்ல, ஒரு கோவில். ஆமா அத்தை, நீங்க சொல்றது உண்மைதான். எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறது தான் ரொம்ப நல்லா இருக்கும். இனிமே என் வீட்டுக்காரும் கூட இத பத்தியெல்லாம் பேச மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அதுக்கும் மேல பார்வதி அக்காவோட சமையல் வேற எங்க போனாலும் கிடைக்காதே, இந்த வீட்ல மட்டும்தானே கிடைக்கும். லக்ஷ்மி,
நீ மட்டும் எனக்கு உதவி செய்யலைன்னா என்னால இவ்வளவு நல்லா சமைக்க முடியுமா? இது நம்ம எல்லாருடைய கஷ்டம்தான். நாம ஒன்னா இருக்கும்போது தான் இந்த குடும்பமும் நல்லா இருக்கும். காலம் எவ்வளவு வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் மாறலாம். ஆனா கூட்டு குடும்பம் கொடுக்கிற பலத்தை எதுவும் கொடுக்க முடியாது. ஒற்றுமை தான் பெரிய பலம். பிள்ளைங்களா, எல்லாரும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம ஒரே ரத்தத்தால பிறந்ததால ஒரு குடும்பமாகல. ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்ச நம்பிக்கை தான் நம்ம குடும்பம். கஷ்டமோ நஷ்டமோ அதை பகிர்ந்துக்கும் போது தான் உண்மையான வாழ்க்கையை வாழ முடியும். இப்படி கதை முடிகிற நேரத்துல சின்னவன் இன்னொரு வடை கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற சத்யாவோட இலையையும் ராமகிருஷ்ணனுடைய இலையையும் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு தூங்கும்போது மழையும் நின்னு போச்சு. அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் அமைதியா அந்த ஒரே வீட்டுல சந்தோஷமா படுத்து தூங்குனாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். நாம எப்ப நினைச்சாலும் நம்மளால பணத்தை சம்பாதிக்க முடியும். ஆனா உறவுகளை ஒரு தடவை இழந்துட்டோம்னா அதே உறவுகளை மறுபடியும் நம்மளால சம்பாதிக்க முடியாது. கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது மொத்த குடும்பத்தையும் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வீடு. அந்த கூட்டு குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. அது ரொம்பவும் அழகா இருக்கிற ஸ்ரீ ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிற ஊரு. அந்த ஊர்ல ராமசாமி ஐயாவோட கூட்டு குடும்பத்தை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவருக்கு அந்த ஊர்ல நிறைய கௌரவம். ராமசாமி ஐயா சுசீலம்மாவுக்கு 3 பிள்ளைங்க, 3 மருமகளுங்க. அந்த வீடு எப்பவுமே கலகலப்பாதான் இருக்கும். அன்னைக்கு விடிய காலையில 4 மணிக்கு கோழியும் இன்னும் கூவ கூட இல்ல. ஆனா சுசீலம்மா எப்பவும் போலவே அவங்களுடைய 3 மருமகளை எழுப்புறதுக்காக அவங்கவுங்க அறைக்குள்ள போனாங்க. அடியே பெரிய மருமகளே, வரலட்சுமி, கோழி கூற நேரமாச்சு, இன்னும் என்னடி தூங்கிக்கிட்டு இருக்க? எழுந்துருச்சு வாசப்பெருக்கி கோலம் போடு. ஊர்ல எல்லாரும் எழுந்துச்சிட்டாங்க. என் வீட்டு மருமகளுங்க மட்டும் இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்ப வரலட்சுமி கண்ணு திறந்து பார்த்து, அத்தை, இப்பதான் கனவுல நீங்க வாசல் பெருக்க, நான் பின்னாடி வந்து தண்ணியை தெளிக்க வேலை வேகமா முடிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா நான் நல்ல கோலத்தையும் போட்டு அப்படியே வாசக்காலுக்கு மஞ்சளும் தேய்ச்சிடுவேன். நீங்க என்ன எழுப்பாதீங்க. இந்த கனவுல வேலை பார்க்கறதெல்லாம் வேணாம். எழுந்திருச்சு நெஜத்துல வேலையை பாரு. எழுந்திரி. இந்த 2வது மருமக கனகா எங்க போயிட்டா? அப்ப 2வது மருமக கனகா சமையல் அறையில இருந்து, நான் இங்கதான் அத்தை இருக்கேன். நேத்து மிஞ்சி போன சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி வச்சிருந்தேனா, அதை கரைச்சு குடிச்சா உடம்புக்கு நல்லது இல்லையா? அதான் அதுக்கு தொட்டுக்க ஊறுகாய் எங்க இருக்குன்னு ஊறுகாய் சாடியே தேடிக்கிட்டு இருக்க. என்னம்மா நீ காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் சாப்பிடுறத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பியா? வேற எந்த யோசனையும் இருக்காதா? சரி, 3வது மருமக சத்யா எங்க? சத்யா கண்ணாடி முன்னாடி நின்னு, இதோ இங்கதான் அத்தை இருக்கேன். இன்னைக்கு வாசல்ல கோலம் போடணுமா? அதான் இன்னைக்கு கட்ட போற புடவையோட கலர்லயே வெளியில கோலம் போடலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். வாசல்ல கோலம் அழகா இருக்கணும்ல. அப்போ ராமகிருஷ்ணா வெளியில திண்ணையில உக்காந்துக்கிட்டு பல்ல தேய்ச்சிக்கிட்டு, அப்பா பாத்தீங்களா, வீட்டில் பொம்பளைங்க காலையில கோழி கவுறதுக்கு முன்னாடியே பஞ்சாயத்தை தொடங்கிட்டாங்க. ராமகிருஷ்ணா, ஒரு வீட்டுக்கு அதுதாண்டா அழகு. பொம்பளைங்க ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வீடு கலகலன்னு இருக்கும். இல்லனா அமைதியா இருக்கும். வரலட்சுமி, தூங்குனது எல்லாம் போதும். சீக்கிரமா போய் கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சி கொண்டு வா. ஆம்பளைங்க எல்லாரும் எழுந்திருச்சு குளிக்கிற நேரம் ஆயிடுச்சுல்ல. அத்தை, நான் கிணத்தடியில போய் தண்ணி இறைச்சனா எனக்கு மயக்கம் வர மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்ல, நேத்து கிணத்துக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். கனகாவை போய் தண்ணி எடுக்க சொல்லுங்க. அவ என்னை விட பலசாலி இல்ல. அட நீ வேற ஏங்கா? நானே பசி தாங்க முடியாம இருக்கேன். நான் சமைக்கிறதா இல்ல கிணத்துல போய் தண்ணி இறைக்கிறதா? சாப்பிடாம கொள்ளாம தண்ணி இறைக்க போனா நானும் மயக்கம் போட்டு விழுந்துடுவேன். அத்தை, நான் போய் தண்ணி இறைக்கிறேன். ஆனா என்ன, இப்பதான் மேக்கப் போட்டேன். அந்த கிணத்து தண்ணி பட்டு என் மேக்கப் எல்லாம் போயிடுமோன்னு பயமா இருக்கு. இருந்தாலும் அழகு விட வேலை முக்கியம்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க. ஏண்டி, கிணத்தடியில தண்ணி எடுக்க கூட மேக்கப் போட்டுக்கிட்டு போவியா? நீயும் மேக்கப் பைத்தியமோ? வரலட்சுமி, எழுந்திருக்கிறியா இல்லையா? இல்லனா உனக்கு 3 வேளை சாப்பாடு கிடையாது. வரலட்சுமி உடனே எழுந்திருச்சு, சரிங்க அத்தை, நீங்க சொன்ன வேலையை செய்யலைன்னா எனக்கு சோறு இல்லைன்னு நல்லாவே தெரியும். இந்த கனகாவுக்கும் இந்த சத்யாவுக்கும் நடுவுல எப்பவுமே பலியாவது நான் தானே. 3 மருமகளும் சமையலறைக்கு போனாங்க. மாமியாரான சுசீலம்மா வெளியில திண்ணையில உக்காந்துக்கிட்டு வரவங்க போறவங்கள வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன கனகா, இன்னைக்கு என்ன சமைக்க போற? அத்தை எப்பவும் போலவே கத்திரிக்காய் குழம்பு செய்ய சொன்னாங்களே, உன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஏதாவது நல்லா செஞ்சு கொடு. ஆமாக்கா, கத்திரிக்காய் கம்மியா தான் இருக்கு.
அதான் 4 முருங்கைக்காய், கொஞ்சம் பூசணிக்காய், கொஞ்சம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து செய்யலான்னு இருக்கேன். அப்பதானே காய் அதிகமா இருக்கும். எல்லாம் சேர்த்து செஞ்சாதான் நல்லாவும் இருக்கும். சீச்சி, அப்படி எல்லாத்தையும் ஒண்ணா சேர்ந்து செஞ்சா நல்லாவா இருக்கும்? இப்ப கத்திரிக்காய் குழம்புனா கத்திரிக்காய் தான் அந்த குழம்புல இருக்கணும். அப்பதான் கத்திரிக்காவோட டேஸ்ட் தெரிய வரும். நீ வேற கம்முனு. வீட்ல இருக்கிறது 30 பேர். நீ சொல்ற மாதிரி சமைச்சா யாருக்கும் பத்தாது. கனகா, நீ சீக்கிரமா சமையல் பண்ணு. நான் இங்க சாப்பாடு பண்றேன். அப்பதான் அங்க வந்த பீமா இப்படி சொன்னான். என்ன கனகா, நல்லா வாசம் வருதே. சுட சுட வடை சுடுறியோன்னு பார்த்தேன். அட நீங்க வேற சும்மா இருங்க. அக்கா இப்பதான் அரிசியே கழுவிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு வடிக்க. அதுக்குள்ள வடை வேணுமா? வடை பழைய சோறோட வெங்காயம் வச்சு கொடுக்கட்டா, சாப்பிட்றீங்களா? எனக்கு என்னமோ தோணுது, இன்னைக்கு சூரம்மா அத்தை வராங்கல்ல, அவங்களுக்காக அம்மா வடை சுடுவாங்க. எனக்கு ஒரு 10 வடையை எடுத்து வச்சிடு. டேய் தம்பி, இன்னும் சமையல் வேலையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எடுத்து வச்சிடுன்னு சொல்ற. சரி வா, அப்பா நம்மள தோட்டத்துக்கு வர சொன்னாரு. ஆமா ஆமா, நீங்க 2 பேரும் போங்க. பொம்பளைங்களோட உலகத்துல ஆம்பளைங்க வர பார்க்காதீங்க. அக்கா, இந்த ஊறுகாய் பாட்டில ஏன் திறக்கவே முடியல? என் கையே செவந்து போச்சு. அடியே சத்தியவதி, அந்த மூடிய பொறுமையா திறக்கணும். உன்னோட பலத்தை முழுசா பயன்படுத்தாத. உனக்கு மேக்கப் போடுறத விட்டா வேற எந்த வேலையும் உருப்படியா தெரியாது. அக்கா, இதோ பாத்தீங்களா, இந்த வெல்லத்தை அத்தை ஒளிச்சு வச்சிருந்தாங்க. இத போட்டு பாயசம் பண்ணா இவ்வளவு நல்லா இருக்கும். எனக்கு இப்பவே பாயசம் சாப்பிடணும் போல இருக்கு. அப்போ சுசீலம்மா வெளியில இருந்து, அம்மாடி மருமகளுங்களா, அந்த வெல்லத்தை எடுத்து ஏதாவது பண்ணீங்கன்னா கையை கலை உடைச்சிருவேன். அது அடுத்த மாசம் பண்டிகைக்காக எடுத்து வச்சுது. இன்னைக்கு என்னத்தை செய்ய சொன்னனோ அதை செஞ்சுட்டு சீக்கிரமா எல்லாரும் வெளியில வாங்க. பாத்தியா கனகா, அத்தை வெளியில இருக்காங்கன்னு நினைக்காத. அவங்க நமக்கு நடுவுல தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. போ, அந்த வெல்லத்தை எடுத்து வை. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஆச்சு. ராமசாமி ஐயாவோட தங்கச்சியும் அவங்க வீட்டுக்காரரும் அவங்களுடைய வீட்டுக்கு மாட்டு வண்டியில வந்தாங்க. வீடு இப்போ ரொம்ப கலகலப்பா இருந்துச்சு. வாங்க மச்சான், வாமா தங்கச்சி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உள்ள வாங்க. என்னங்க மச்சான் பண்ண சொல்றீங்க? ஊர்ல வியாபாரம் இருக்கு, வேலை செய்யறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. ஆமா, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? எல்லாரும் நல்லாதாங்க இருக்கோம். இதோ என் 3 மருமகளுங்க, வரலட்சுமி, கனகா, சத்தியவதி. வாங்க, வந்து அவருக்கு வணக்கம் வைங்க. 3 பேரும் கையெடுத்து குனிஞ்சி வணக்கம் வச்சாங்க. சத்தியவதி மட்டும் அப்படி குனிஞ்சு வணக்கம் வைக்கும்போது புடவை முந்தான கீழே விழாத மாதிரி பாத்துக்கிட்டான். அண்ணி, உங்க மருமகளுங்க 3 பேரும் நல்ல நிலா மாதிரி இருக்காங்க. முதல்ல அந்த பொண்ணு சத்தியவதி. புடவை அழகா இருக்கே, எங்கம்மா வாங்கின? சத்தியவதி சந்தோஷமா, இந்த புடவை எங்க பிறந்த வீட்டுல எனக்காக கொடுத்தது. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. வரலட்சுமி கனகாவோட காதுல, பாத்தியடி கனகா, சத்யாவை ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசக்கூடாது. இப்பவே அவங்களுக்கு சோப் போட ஆரம்பிச்சிட்டா பாரு. அப்ப கனகா வாசத்தை பார்த்து, அதெல்லாம் நமக்கு எதுக்குக்கா? அவங்க பாரு, அவங்க ஏதோ கூடையில கொண்டு வந்திருக்காங்க, ஏதோ இனிப்பு பலகாரம் போல. அதை சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல. என்ன மச்சான், இந்த வருஷம் உங்க ஊர்ல விளைச்சல் எப்படி விளைஞ்சிருக்கு? இந்த வருஷம் விளைச்சல் நல்லா விளைஞ்சது இல்ல, ஆனா விளைஞ்ச விளைச்சல் என் மருமகளுங்க வாய்க்குள்ளேயே போய்கிட்டு இருக்கு. என் 2வது மருமக எப்பவும் தின்னுக்கிட்டே இருப்பா. அப்பா, கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்களுக்கு பசிக்க தானே செய்யும். மாமா, எங்க கனகா சமைச்சா நாள் முழுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். சரி சரி, என்ன 3 பேருமே இங்க நின்னுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்கல்ல, விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சீக்கிரமா போய் வடை பாயசம் எல்லாம் செய்யுங்க. சமையல் அறையில வடை செய்யற வேலை தொடங்குச்சு. மாவு பிசையிறது வரலட்சுமி, அத சுட்டெடுக்கிறது கனகா, அத ஓரமா எடுத்து வைக்கிறது சத்தியவதி. ஐயோ, புகையெல்லாம் கண்ணுக்குள்ளதான் வந்து நிக்குது. என் கண்ணுல இருக்கிற மையெல்லாம் கரைஞ்சி ஓடுது. இந்த புகை ஊதுறது என்னால முடியலப்பா. புகை வந்துச்சுன்னா கண்ணுல கண்ணீர் வரும், கண்ணீர் வந்துச்சுன்னா கண்ணு நல்லா இருக்கும். உன் அழகு அப்படியே தான் இருக்கும், ஊது ஊது. அக்கா, உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு போல. 5 வடையை சாப்பிட்டு பார்த்தாதான் என்னால சரியா சொல்ல முடியும். இன்னும் வடை சுட ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள டேஸ்ட் பாக்குறதுக்கு 4-5 வடையை சாப்பிடுறேங்கிற. வடை குறைஞ்சதுன்னா அத்தை நம்மள உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க. கனகா அந்த மாவை சாப்பிட்டு பார்த்து, இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும், அப்பதான் வடை நல்லா இருக்கும். என்னக்கா இது, வடை ரவுண்டா வரவே மாட்டேங்குது, நடுவுல ஒரு வட்டமும் இருக்கணுமே, அதுவும் சரியா இல்ல. உங்களுக்கு சரியா செய்ய தெரியல, கொடுங்க,
நான் அழகா ரவுண்டா போட்டு கொடுக்கறேன். அட நீ வேற சும்மாரு. நீ சொல்ற மாதிரி சின்னதா அழகா போட்டா வடை சரியா வேகாது. இப்படி பெருசா போட்டாதான் வடை நல்லா வேகும். நல்லா வெந்தாத எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. விருந்தாளிங்க பசியோட இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு போடணும். அத்தை வந்தா நம்மள கொன்னுடுவாங்க. சமையல் அறையில வடை புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வெளியில நல்ல மனம் வந்துச்சு. உடனே பீமை எழுந்திருச்சு சமையல் அறைக்குள்ள போனா. கனகா, வடை தயாரா இருக்கா? ஒரு 5 வடையை கூட சாப்பிட்டு பார்க்கறேன். அத்தை கேட்டாங்கன்னா சுவை எப்படி இருக்குன்னு பார்த்தேன்னு சொல்லிடு. ஆனா சுசீலம்மா வெளியில இருந்து, டேய் பீமா, வெளியில வா. சமையல் அறையில உனக்கு என்ன வேலை? விருந்தாளிங்க வந்திருக்காங்க, முதல்ல அவங்க சாப்பிடட்டும், அப்புறமா நீ சாப்பிட்டா போதும். அப்போ உள்ள இருக்கிற பீமை, எங்க அம்மாவுக்கு காது எவ்வளோ நல்லா வேலை செய்யுது. விருந்தாளுங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா படுத்து தூங்கிட்டாங்க. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா 3 மருமகளும் பேச ஆரம்பிச்சாங்க. ஏண்டி சத்யவதி, வந்தவங்க உனக்கு மட்டும் ஏண்டி வெள்ளி கொலுசை கொடுத்தாங்க? எங்களுக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை. நீ ஏதாவது மந்திரம் போட்டு விட்டியா? அது என் அழகு பார்த்து அவங்க கொடுத்தது. வேணும்னா நாளைக்குல இருந்து என்ன மாதிரி நீங்களும் அலங்காரம் பண்ணிக்கோங்க. வெறும் திறமை இருந்தா போதுமா? பார்க்க கொஞ்சம் அழகா இருக்க கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அவங்க என்ன கேட்டாலும் இவ தான் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தா. அவங்களுக்கு கை காலை அமுக்கி விட்டுக்கிட்டு இருந்தா. அதனால சந்தோஷப்பட்டு அவளுக்கு அந்த வெள்ளி கொலுசை கொடுத்துருப்பாங்க. சரி சரி விடு. விருந்தாளிங்களுக்கு கொடுக்கறதுக்காக மாமாவும் அத்தையும் பழத்தை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நாம 3 பேரும் போய் அந்த பழத்தை எடுத்துக்கலாமா? யாருக்கும் தெரியாது. வேணாக்கா, அத்தை எண்ணி வச்சிருப்பாங்க. கூடையில பழம் குறைஞ்சா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்படியே பிடிச்சாலும் சொந்தக்காரங்க சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 3 பேரும் திருட்டுத்தனமா அங்க போய் மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே டார்ச் அடிச்சுக்கிட்டு மாமியார் உள்ள வந்தாங்க. ஏண்டி மருமகளுங்களா, இந்த பழக்கூட பக்கத்துல உங்களுக்கு இந்நேரத்துல என்ன வேலை? அப்போ வரலட்சுமி தடுமாறி, அத்தை, அது பழம் வச்சிருக்கீங்களே, இங்க எலிங்க நிறைய இருக்கும், அத பழத்தை சாப்பிடுதுங்களா அப்படின்னு பாக்கலான்னு வந்தேன். எலியா? எலி சாப்பிடாம பாத்துக்க வந்தீங்களா? ஆனா வாயில ஓரமா பழம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அது 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 மாம்பழம் இல்ல அத்தை. இங்க எலி மருந்து வச்சிருந்தன, அது வேலை செய்தா அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தேன். அதுதான் நினைக்கிறேன். அப்போ கனகதுர்காவும், ஆமா அத்தை, நாங்க நல்லாதான் பாத்துக்கிறோம். பழங்களுக்கு ஒன்னும் ஆகாது. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சாப்பிட்டது போதும், போய் படுத்து தூங்குங்க. நாளைக்கு காலையில எப்பவும் போலவே வீட்டுல வேலையெல்லாம் செய்யணும்ல. அடுத்த நாள் ஊர் ஏரியில தூர் வார வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. சுசீலம்மா 3 மருமகளையும் அந்த வேலைக்கு அனுப்பலான்னு நினைச்சாங்க. ஏத்த, என் காலு எவ்வளவு அழகா இருக்கும். சேத்துல இறங்குனா என் காலு மண்ணாயிடாதா? நீ பள்ளத்துல இறங்காத சத்யவதி, நாங்க பாத்துக்கிறோம். கனகா, நீ மண்ணை கூடையில போட்டு கூட நான் கொண்டு போய் கொட்டிட்டு வரேன். சத்யவதி, நீ கொஞ்சம் கொடைய பிடி போதும். வர வழியில ஆத்துல மீன் இருந்தா பிடிச்சிக்கிட்டு வரலாம்க்கா. ராத்திரிக்கு குழம்பு வைக்கலாம்ல. அப்படி எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஊர் தலைவர் அங்க வந்தாரு. ராமசாமி ஐயாவோட 3 மருமகளும் நல்லா வேலை செய்கிறாங்க. இந்த குடும்பத்தை பார்த்து தான் நாம நிறைய கற்றுக்கணும். 3 பேரும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தலைவர் ஐயா அவங்கள கூப்பிட்டு பரிசை கொடுத்தாரு. உங்க 3 பேருக்கும் எங்க சார்பா இந்த வெள்ளி தட்டை பரிசா கொடுக்கறோம். வெள்ளி தட்டா? ரொம்ப நல்லா இருக்கு அத்தை. என்னோட முகம் இதுல எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. பார்த்த ஆனா இது உண்மையான வெள்ளி தட்டு இல்ல. இது சாதாரண தட்டுல வெள்ளி பூசல் பூசிருக்கு, அவ்வளவுதான். தலைவர் ஐயாவோட அறிவு பத்தி எனக்கு தெரியாதா? எது எப்படியோ அத்தை, நாளையில இருந்து நாங்க 3 பேரும் சாப்பிடுறது இந்த தட்டுங்கள்ல தான். இது ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷமா சாப்பிடுங்கம்மா. நீங்க 3 பேரும் ஒற்றுமையா இருக்கிறதால தான் வீடே கலகலப்பா இருக்கு. நீங்க இப்படியே எப்பவும் இருக்கணும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, இந்த காலத்துல கூட்டு குடும்பம் அப்படிங்கறத பார்க்கவே முடியறதில்ல. ஏன்னா கூட்டு குடும்பத்துல நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தங்க அனுசரிச்சு நடந்துக்கிட்டாதான் அந்த குடும்பம் கூட்டு குடும்பமா இருக்கும். இல்லனா உடைஞ்சு போயிடும்.